வாழ்வும் வழிபாடும் என்ற பகுதியில் கடல் அப்படின்னு ஒரு தலைப்பை சிந்திக்கப்போம். மாணிக்கவாசகர் அடிக்கடி சொல்லுவார், பெய்கடல் பூங்கடல் அப்படின்லாம் சொல்லுவார். இந்த கடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உள்ளீடற்ற ஒரு காலனி. அது உள்ள உலோகங்களாலான தங்க வெள்ளி மணியை போட்டிருப்பார்கள். அப்படி இல்லைன்னா மாணிக்கம் முத்து அப்படிங்கிற பரல்களை இட்டிருப்பார்கள். அது உள்ள அது வந்து ஒலிக்கும். இந்த கடல்னாலே ஒலிக்கும். இந்த ஒலிக்கக்கூடிய ஒரு விதமான காலனி. இந்த காலனி ஒவ்வொரு இனத்தவரை சார்ந்தும் ஒவ்வொரு காலம் சார்ந்தும் வெவ்வேறு பொருளை தருகிறது. அந்த வகையில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய கடல் வந்து வழிபாட்டிலே பயன்படுத்தக்கூடிய கடல். ஒரு உதாரணம் பாருங்கள், சிலம்பு அப்படின்னு சொல்கிறாலோ இல்லையோ, அந்த சிலம்பு கூட இந்த கடல் வகையை சார்ந்தது தான். கடலை சிலம்புன்னு சொல்லலாம், ஆனால் சிலம்பு கடல் இல்லை. பெண் அணிகின்ற அணி, ஆண் அணிகின்ற அணி அப்படிங்கிறத பிரிச்சிருப்பாங்க. இப்போ தோடு அப்படிங்கிறது பெண்கள் அணிவது, காதோலை என்பது ஆண்கள் அணிவது, கடுக்கன் என்பது ஆண்கள் அணிவது. அந்த மாதிரி பெண்களை சொல்லுகிற பொழுது சிலம்பு என்று சொல்வார்கள், ஆண்களை சொல்லுகிற பொழுது கடல் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறா. இந்த கடலை பற்றி பெரிய புராணத்தில், சிவபுராணத்தில் இருக்குங்கிறதுனால அந்த கடல் விக்கிரகங்களில் அதனுடைய காலில் நம்ம பார்க்கலாம். இந்த கடல் போட்டிருக்கிறத ஒவ்வொரு விக்கிரகத்துலேயும் காலில் போட்டிருப்பாங்க. இந்த கடல்களை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, நம்ம வெள்ளியிலையோ அல்லது தங்கத்திலையோ பண்ணி அந்த சுவாமிக்கு சாத்துறது அப்படிங்கிறது மிகச்சிறிய ஒரு பித்ரு தோஷ நிவாரணத்தை பண்ணும்னு சொல்கிறோம். பித்ரு தோஷ நிவாரணம்னா என்ன அப்படின்னா, இறந்தவர்களுக்கு, மூதாதையர்களுக்கு நாம் செய்யாததனால் நம்ம தாக்கக்கூடிய ஒரு விதமான தோஷம், கடமை. ஏன்னா அவள் அந்த நமக்கு முன்னாடி உள்ளவாளால் தான் இந்த உடம்பு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் நாம் நம்மளை உணர முடியும். அப்போ இந்த அடிப்படை நம்மை நாம் உணர்வதற்கு நமக்கு உதவியாக இருந்த முன்னோர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த முன்னோர்கள் தொடர்பான தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கடல் சாத்திர பழக்கம் இருக்குது. இந்த கடலை வந்து வெள்ளியிலையோ தங்கத்திலையோ சாத்திர வழக்கம் இருக்குது. இல்லைன்னா இந்த சிலம்பு பெண்களுக்குன்னா பித்தளையில் பண்ணி அது உள்ள உலோக பரல்களை இட்டு அதை வழிபாடு பண்ணுறது வழக்கத்தில் இருக்குது. கிராம தேவதைகளில் பதி விளக்குன்னு சொல்லி ஒரு விளக்கு வழிபாடு பண்ணுவாள். அந்த விளக்கில் இந்த சிலம்பு வச்சுருப்பாள், அதில் கடல் இருக்கும். அந்த சிலம்பை கையால் ஆட்டி அந்த ஆவி ஏறச் செய்வார்கள். அதாவது யாராவது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இறை அருளை ஏறச் செய்வது. அப்படி ஏறுவதற்கு இந்த கடலை ஒலிப்பார்கள். இது வந்து குலதெய்வ வழிபாட்டில் வரும். ஆனால் சிவபெருமானுக்கு கடல் சாத்துறது அப்படின்னு சொன்னால் ராஜாக்கள் தங்கத்தினால் கடல் பண்ணி சாமிக்கு சாத்துவா. அது என்ன பண்ணும் அப்படின்னா பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணும். ஏன் ராஜா சாத்தணும்னு சிறப்பாக வச்சா கடலை பற்றி அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுவாள், அவள் தண்டனை விதிப்பா, அதில் 4 பேர் செத்து போவான், அந்த பாவம் இருக்கும். அதில் நல்லது தவறு மாற்று வந்துடுது அப்படின்னா அந்த பாவம்லாம் அவளை பின்தொடரும். அப்படி பின்தொடராமல், பித்ருதோஷம் பின்தொடராமல் இருக்கிறதுக்கு இந்த கடலை தங்கத்தில் பண்ணி அதில் நவரத்ன பரல்கள் போட்டு அதை சுவாமிக்கு சாத்தினால் அந்த பித்ருதோஷ நிவர்த்தி. இது ராஜாக்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொன்னால், பித்ருதோஷங்கிறது வாரிசின்மையை கொடுக்கும். அதுவும் ஆண் வாரிசு. அந்த காலத்தில் வந்து ஆண்கள் தான் பட்டத்துக்கு வரலான்னு சொல்லியிருக்கா. அது ஒரு நீதி வச்சுருக்கா. அப்படி அந்த வாரிசின்மையை போக்குவதற்காக இந்த கடல் வாங்கி சாமிக்கு சாத்துவோம். இந்த கடல் வாங்கி சாமிக்கு சாத்தினாலே வாரிசு உருவாகும். அந்த உன் காலில் நான் கடல் போடுறேன், என் வீட்டில் சலங்க சத்தம் கேட்கணும் அப்படின்னு குழந்தைகளுக்கு அந்த கடல், இந்த சலங்கை வச்சு அந்த ஒரு காலனி இன்றும் அணிகிற வழக்கம் இருக்கிறது.
இந்த குழந்தைகள் விளையாடணும், அந்த சலங்கத்தை கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அது வந்து ஒரு மகிழ்வான வீடு அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி குழந்தை செல்வத்தை பெறுவதற்காகவும் பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் இந்த கடல் சொல்லப்பட்டு, உபாசனையில் இந்த கடல் மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யக்ஷின்னு ஒரு சாமி இருக்குது. அந்த சாமியை உபாசனை பண்ணினா நம்ம காதுகிட்ட வந்து அந்த கடல் சத்தம் கேட்குங்கிறார். சேரமான் நாயனாருக்கு இந்த உபாசனை, அவர் சிவனை உபாசனை பண்ணினவர், மிகச்சிறந்த சிவபக்தர், ராஜா. அவருக்கு சாமி வந்து தன்னுடைய வருகை, அதாவது நடராஜ பெருமான் தன்னுடைய வருகையை இந்த கடலோசையால் காண்பித்தாராம். ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி முடிக்கும்போது அந்த கடல் இல்லாமலே அந்த ஓசை கேட்கும். கடல் இருந்து அதை கையால் அசைக்கிறதுனால ஓசை, கடலை காலில் அணிஞ்சிருக்கிறதுனால ஓசை. அது கேட்டால் அதில் ஒரு தர்மம் இருக்குது. ஆனால் இவர் சிவபூஜை பண்ணுவார் சேரமான் நாயனார். சிவபூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போதே அதெல்லாம் பண்ணி உத்தரவுக்காக காத்துருப்பார். என்னுடைய பூஜை ஏற்றுண்டாச்சா அப்படின்னு கேட்டால், சரி நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கிறத சுவாமி இந்த கடல் ஓசையால் இந்த ஒரு அவர் காலால் அப்படி அசைச்சு காமிப்பார். அப்படி அசைக்கிற பொழுது அந்த அசைகிற சத்தம் ஒரு காதில் விழாது. ஒரு நாள் அந்த கடல் ஓசை கேட்கலை. அப்போ நம்ம பூஜையில் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள முயலுகிற பொழுது சாமி சொன்னாராம், அப்போ என்னுடைய தோழன் வந்திருக்கிறான், அதனால் அவங்ககிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுத்து, நேரமாகிடுத்து. நம்ம வந்து லௌகீக பாஷையில் சொல்கிறேன், சாமி எப்படி சொல்லியிருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன காரணம், என்ன காலதாமதத்துக்கு காரணம் சொல்லுகிறான் சிவபெருமான். என்னென்ன சுந்தரர் கூட பேசிட்டு இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கடல் ஓசை கேட்கும், எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அந்த கடல் ஓசையை கேட்டு அறிந்தவர் சேரமான் நாயனார்னு சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த கடலை இறைவனுக்கு அணிவித்து அதனால் ஏற்படுகிற பித்ருதோஷத்தை போக்கிக் கொள்வது, வாரிசை தோற்றுவிப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ளவாலாம் அதை செஞ்சு பயனடைய பிரார்த்திப்போமாக.